Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லாஸ்ட் வீடியோ நாம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம வந்து அதனுடைய கண்டினியூஷனில் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், subtraction, multiplication, division, increment and decrement. ஸோ இந்த 6 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் தான் வந்து இந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் அரித்மெட்டிக்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் அடிஷன் ஆப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ரெண்டு விதமாக செய்யும் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் கேரி, இன்னொன்று வித்தவுட் கேரி. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் பண்ணும். கேரியோட சேர்த்து ஒன்று பண்ணும், இன்னொன்று கேரி இல்லாமல் பண்ணும். ஸோ அடிஷன் வித் கேரி, அடிஷன் வித்தவுட் கேரி. ஆனால் சப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் பாரோவோட மட்டும்தான் பண்ணும், வித்தவுட் பாரோவில் பண்ணாது. 8051 இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது சப்ராக்ஷன் அப்படின்ற ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா வித் பாரோவோட மட்டும்தான் பண்ணும், வித்தவுட் பாரோ பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, சப்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதே போல் டிவிஷன்லேயும் ஒன்று தான், அப்புறம் இன்க்ரிமெண்ட்டில், அப்புறம் டிக்ரிமெண்ட்டில். ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷன், ஆட் ADD A, RN. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கேரி தான். ஸோ இது வந்து அடிஷன் வித்தவுட் கேரி. add accumulator, content of accumulator with register, content of register. இது வித்தவுட் கேரி தான். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா RN சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரெண்டுமே ஆட் ஆகிட்டு திரும்பவும் போயிட்டு அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RN என்ன, ரிஜிஸ்டர் பேங்க்கில் சொல்லக்கூடிய அந்த R0லேருந்து R7 வரையும் இருக்கக்கூடிய எந்த ரிஜிஸ்டர் பேங்க் செலக்டாக இருக்கோ அந்த ரிஜிஸ்டர் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர். ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன். இதுவே சப்போஸ் R0 இருந்தால் R0, கண்டென்ட் ஆஃப் R0. ஸோ R0ல் இருக்கக்கூடிய வேல்யூவும் அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவும் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் ஆனது திரும்பவும் போயிட்டு எங்கே ஸ்டோர் ஆகிடும், அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து அடிஷன் வித்தவுட் கேரி தான் இது. ஸோ வித் கேரி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ADD A, டைரக்ட். ஸோ டைரக்டாக என்ன, டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேரெக்டாக அட்ரஸை மென்ஷன் பண்ணிவிடுவோம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸில் மெமரி லொக்கேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அந்த மெமரி அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவும் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ரெண்டும் ஆட் ஆகிட்டு திரும்பவும் போயிட்டு ரிசல்ட் ஆனது அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ப்ளஸ் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ரெண்டுமே ஆட் ஆகிட்டு திரும்பவும் போயிட்டு அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் A, @RI. @RIன்னா என்ன, ஸோ ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ RI சொல்லக்கூடிய RI ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷன், மெமரி அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்குள்ளே ஆட் ஆகிட்டு திரும்ப ரிசல்ட் போயிட்டு அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதாவது @RI அதனுடைய கண்டென்ட்டும் ப்ளஸ் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ரெண்டுமே ஆட் ஆகிட்டு திரும்ப போய் ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகிடும், அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். இந்த இடத்துல RIன்றது திரும்ப அதே தான், ரெஜிஸ்டர் பேங்க் சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர். R0லேருந்து R7 வரை எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ADD A, #data, 8-bit டேட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். அந்த டேட்டாவும் அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவை ஆட் பண்ணி நமக்கு அக்யூமுலேட்டரில் திரும்ப போயிட்டு ஸ்டோர் ஆகிடும் ரிசல்ட். ஸோ அப்போது அக்யூமுலேட்டரில் என்ன ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆஃப் அக்யூமுலேட்டர் ப்ளஸ் நம்ம டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ரெண்டுமே உங்களுக்கு அக்யூமுலேட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு
அந்த ரிசல்ட் ஆனது திரும்ப போயிட்டு அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஏ கமா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட் ஏ கமா ஹேஷ் 07 வச்சுக்கோங்க, ஹெக்ஸாடெசிமலில் மென்ஷன் பண்ணிடும். அப்போ அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் 07 ஆட் ஆகிட்டு திரும்ப போய் ரிசல்ட்டு அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த 4 உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே வித்தவுட் கேரி. இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கேரி இல்லாமல் ஆட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுவே கேரியோட சேர்த்து ஆட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி வரும்னா பாருங்கள், ADDCன்னு போட்டுக்கணும் பக்கத்தில். ADDC A கமா RN. அப்போது அக்யூமுலேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா, RNல இருக்கக்கூடிய டேட்டா, நெக்ஸ்ட்டு கேரி ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அந்த பிட்டு. ஸோ கேரின்றது எங்கே இருக்கும்? ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்கும். ஸோ D7th பிட்டு, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்கக்கூடிய D7th பிட்டு தான் வந்து கேரி. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ஆஃப் அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கேரியினுடைய கண்டென்ட்டு ப்ளஸ் ரிஜிஸ்டர், நாம் சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ணணும்? திரும்ப அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இது வித் கேரி. ஸோ கேரியோட சேர்த்து தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ அதே போல் தான் அடுத்தது ADDC A கமா டைரக்ட். ஸோ இந்த இடத்துல இப்போ டேட்டா எங்கே இருக்குது? டேரெக்டாக மென்ஷன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனே டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெமரி அட்ரஸில் இருக்குது. ஸோ அது அக்யூமுலேட்டனுடைய டேட்டா, அப்புறம் கேரி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்ப ரிசல்ட் எங்கே போட்டுரும்? அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே போல் தான் ADDC A கமா @RI. ஸோ இப்போ RI சொல்லக்கூடிய மெமரி அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவானது அந்த டேட்டாவும் அதே போல் அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய டேட்டா ப்ளஸ் கேரி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அக்யூமுலேட்டர் திரும்பவும் ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இது ஒன்று புரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் மற்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8வது, இப்போது இமீடியட்டில் ADDC A கமா ஹேஷ் டேட்டா. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய டேட்டா, அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் கேரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்ப ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்? அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் ஆகிடும். அப்போ அடிஷனில் பாருங்கள், டோட்டலாக 8 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதில் 4 வந்து வித்தவுட் கேரி, இன்னொரு 4 வித் கேரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 9th இன்ஸ்ட்ரக்ஷன். சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பாரோ நம்மக்கிட்ட இல்லை, வித் பாரோ தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? SUBB தான் நம்ம யூஸ் பண்ணணும். SUBB. ஸோ இப்போது பாரோன்ற ஒரு ஃப்ளாக் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம பாரோன்னு சொல்கிறதும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரி ஃப்ளாகாக தான். அப்போ கேரி ஃப்ளாகை அங்கே சப்ராக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கும். ஸோ இங்கே பாரோன்ற தனியாக ஒரு ஃப்ளாக் ரெஜிஸ்டர் நம்மக்கிட்ட 8051 இல்லை. அப்போ பாரோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரி, அந்த கேரி ஃப்ளாகாக தான் நம்ம பாரோவை நம்ம சப்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அடிஷ்னல் தான் கேரி, சப்ராக்ஷன் தான் பாரோ, பட் சேம் ஃப்ளாக் தான், கேரி ஃப்ளாக் தான். PSWவில் இருக்கக்கூடிய D7th பிட்டு தான் அந்த பாரோ. அப்போது SUBB A கமா R7, சரி ஓகே RN வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவில் எதெல்லாம் மைனஸ் பண்ணோம்? கேரியை மைனஸ் பண்ணோம், அதே போல் RN. அப்போது அக்யூமுலேட்டரில் இருக்கிற வேல்யூவில் இருந்து கேரியோட வேல்யூ, அதே போல் RNனுடைய வேல்யூ. ஸோ RNனா மேபி R0லேருந்து R7 எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிசல்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ணணும்? திரும்பவும் அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணணும். ஸோ வித் பாரோ. ஸோ இந்த இடத்துல பாரோன்றது கேரி, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 10th இன்ஸ்ட்ரக்ஷன் SUBB A கமா டைரக்ட். ஸோ இதுவும் அதே போல் தான், அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவில் இருந்து கேரி அதை மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய வேல்யூவும் மைனஸ் ஆகிடும். ஸோ திரும்ப ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்? அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 11th இன்ஸ்ட்ரக்ஷன் SUBB A கமா @RI. ஸோ அதே போல் தான் நம்ம அடிஷனல் பண்ணாமல் இப்போ சப்ராக்ஷன் பண்ண போகுது. அப்போ அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா, அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவில் இருந்து கேரியை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RI சொல்லக்கூடிய மெமரி அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவானது மைனஸ் ஆகும். ரிசல்ட் திரும்பவும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் 12th இன்ஸ்ட்ரக்ஷன் SUBB A கமா ஹேஷ் டேட்டா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாகவே டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துட்றோம். இது வந்து இம்மிடியேட்டு. ஸோ இங்கேயும் அதே போல் தான், அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்து கேரியை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டாவை நம்ம மைனஸ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை திரும்ப அக்யூமுலேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம்.
ஸோ இது வந்து சப்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போஸ் அடிஷனில் ஒரு 8 இன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷனில் வித் கேரியோட 4, வித்தவுட் கேரியோட ஒரு 4, சப்ராக்ஷனில் வித் பாரோ மட்டும்தான் அது ஒரு 4, டோட்டலாக 12 இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். மல்டிப்ளிகேஷன் MULAB. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பின்ற ரெஜிஸ்டர் வந்து பயன்படுது. ஸோ மற்ற எந்த இடத்துல நம்ம பின்றதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பின்றதை நம்ம டேரெக்டாக வந்து MULல மட்டும்தான் பின்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்னா பி அப்படின்ற அந்த பி ரெஜிஸ்டரோட பேரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பி ரெஜிஸ்டர்னுடைய இன்டர்னல் அட்ரஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பி ரெஜிஸ்டர்னுடைய இன்டர்னல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா F0. அப்போ பி ரெஜிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அப்போ அதனோட இன்டர்னல் அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் பி ரெஜிஸ்டர், அதனால தான் பி ரெஜிஸ்டர் வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுது. அப்போ MULAB அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய டேட்டாவும் பியில் இருக்கக்கூடிய டேட்டாவும் மல்டிப்ளை ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஏவோட டேட்டாவும் பியோட டேட்டாவும் மல்டிப்ளை ஆகும். ரெண்டுமே என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஏல இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டா, பியில் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 பிட் டேட்டா கிடைக்கும். எத்தனை பிட் டேட்டா கிடைக்கும்? 16 பிட் டேட்டா கிடைக்கும். அதில் லோயர் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய லோயர் 8 பிட் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். லோயர் 8 பிட் டேட்டா உங்களுக்கு அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அதே போல் ஹையர் 8 பிட் டேட்டா, ஹையர் 8 பிட் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பி ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு 8 பிட் டேட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து 16 பிட் டேட்டா கிடைக்கும், 16 பிட் அவுட்புட் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. அதில் லோயரில் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டா ஏ ரிஜிஸ்டர்லேயும், ஹையரில் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டாவானது பி ரிஜிஸ்டர்லேயும் நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ ரெண்டு 8 பிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய 16 பிட் அவுட்புட் ரிசல்ட்டில் லோயர் 8 பிட் ஏலையும் ஹையர் 8 பிட் பிலையும் ஸ்டோர் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 14th இன்ஸ்ட்ரக்ஷன் டிவிஷன், DIVAB. ஸோ இந்த பி ரிஜிஸ்டர் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் A டிவைட் பை B பண்ணோம். A கண்டென்ட் ஆஃப் A டிவைட் பை கண்டென்ட் ஆஃப் B. ஸோ ஏல இருக்கக்கூடிய வேல்யூவை பியில் இருக்கக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ A பார் B, A டிவைட் B டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் இருக்கு இல்லைங்களா, கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அதே போல் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா பி ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அப்போ ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறீங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன்ட் கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். கோஷன்ட்ன்றது ஏ ரிஜிஸ்டர்லேயும், ரிமைண்டர்ன்றது பி ரெஜிஸ்டர்லேயும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரெண்டு 8 பிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு 8 பிட்டு தான் டேட்டா கிடைக்க போகுது. அதனால் கோஷன்ட் 8 பிட்லேயும், ரிமைண்டர் பி ரிஜிஸ்டர்லேயும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதே போல் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இப்போ பார்த்துடலாம். 15th இன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ரிமெண்ட், INC, இன்க்ரிமெண்ட் A. ஸோ என்ன பண்ணோம், ஏல இருக்கக்கூடிய வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஏல 5 இருந்தால் 6ன்னு மாறப்போகுது, 7 இருந்தால் 8ன்னு மாறப்போகுது. ஸோ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிறது தான் வந்து இன்க்ரிமெண்ட் அக்யூமுலேட்டர். அப்போ கண்டென்ட் ஆஃப் அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவானது ஜஸ்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அக்யூமுலேட்டரில் 8ன்னா 9 வரப்போகுது, அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே போல் தான் நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் INC, இன்க்ரிமெண்ட் RN. ஸோ நாம் எந்த ரெஜிஸ்டரை மென்ஷன் பண்ணுறோமோ, R0னா R0, R1னா R1, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது ஜஸ்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், +1 ஆகும். அதே போல் INC 17th இன்ஸ்ட்ரக்ஷன், INC டைரக்ட். ஸோ டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெமரி அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ஜஸ்ட் 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே போல் தான் இன்க்ரிமெண்ட் அட் RI. ஸோ RI சொல்லக்கூடிய மெமரி அட்ரஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அதுன்னு சொல்லிடுறேன். இன்க்ரிமெண்ட் DPTR, டேட்டா பாயிண்டர், இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர். ஸோ டேட்டா பாயிண்டனுடைய வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது DPTRல என்ன இருக்குன்னா 16 பிட் வேல்யூ தான் இருக்கும். அந்த 16 பிட் வேல்யூவானது +1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இது ஃபுல்லாக வந்து இன்க்ரிமெண்ட்டு. நெக்ஸ்ட் அதே போல் டிக்ரிமெண்ட்டில் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இதே போல் தான் DECன்னு யூஸ் பண்ணுறது டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட் A. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் RN. நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் டைரக்ட்.
டிக்ரிமெண்ட் அட் RI. ஸோ இங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் +1, இங்கெல்லாம் -1. ஸோ அக்யூமுலேட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். 7 இருந்துச்சுன்னா 6ன்னு மாறும், 8 இருந்தால் 7ன்னு மாறும். அதே போல் தான் ஒவ்வொன்றுத்துலையுமே ஆர் நாம் சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர், அதே போல் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கூடிய அட்ரஸ், அதே போல் இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ஜஸ்ட் 1 வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அரித்மெட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஸோ இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.